வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த எபிசோடோட பிளாட்டை சொன்னா ஸ்பாயிலரா போயிடும். அதனால பிளாட்டை நான் சொல்ல நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே கணேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இன்னைக்கு இவரோட பொண்ணோட பர்த்டே போல, அதுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் வெளியே வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளி போல இவரால நார்மலா நடக்க முடியல, கொஞ்சம் நொண்டி தான் நடந்துட்டு இருக்காரு. இப்ப ட்ரெஸ் ஸ்வீட்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. பாக்குற எல்லாரையும் பர்த்டேக்கு வந்துருங்கன்ற மாதிரிலாம் இன்விடேஷன் தந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவர் வரும்போதுதான் இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பாக்குறாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட கண்டிப்பா பசங்களை அனுப்பிருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் இந்த ஊரோட சர்பஞ்ச் அவரோட பையன் கூட சேர்ந்த மாதிரி பைக்ல போயிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே இந்த சர்பஞ்ச பிடிக்காது. ஊர் தலைவரை சர்பஞ்ச்னு சொல்லுவாங்க. அந்த சர்பஞ்ச் இருக்காருல, இந்த கணேஷை லைட்டா முறைச்சு பார்த்துக்கிட்டே போறாரு. ஆனா கணேஷ் சாதாரணமா அவருக்கு வணக்கம்லாம் வைக்கிறாரு. இவருக்கு போய் எதுக்கு வணக்கம்லாம் வைக்கிற, முதல்ல கையை கீழே போடுன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இந்த ஃப்ரெண்டுக்குமே சரி சர்பஞ்ச சுத்தமா பிடிக்காது போல. ஏன்னா சர்பஞ்ச் எல்லாரோட காசையும் அடிக்கிறாரு, யாருக்குமே எதுவுமே செய்யாம இருக்காரு. சரி, இப்ப சர்பஞ்ச பத்தி பேசி என்ன ஆக போகுது, நீங்க கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும், கண்டிப்பா உங்களோட குழந்தைய கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி சர்பஞ்ச நமக்கு காட்டுறாங்க. இவர் ஒரு கடை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப பையனை கடையை பாத்துக்க சொல்லிட்டு இவர் எங்கேயோ கிளம்பி போறாரு. கணேஷ் பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப பொண்ணு கிட்ட ட்ரெஸ் காட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்வீட் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்வீட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டா தான் இந்த பொண்ணு இருப்பா. நான் பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ப்ளீஸ்மா நான் கண்டிப்பா போகணுன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பர்மிஷன் கேட்கிறா. கடைசியில இந்த அம்மாவோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு பேரண்ட்ஸா அந்த இடத்துக்கு கூட்டு போலான்ற மாதிரி பசங்களை கூட்டு வராங்க. இப்ப சர்பஞ்ச் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப பின்னாடி இருந்து சர்பஞ்சை யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி சர்பஞ்ச் ஒரு ஸ்டேஜ்ல திரும்புறாரு. பின்னாடி வந்த நபர் இருக்கான்ல, கத்தி வச்சு இவரோட கழுத்தையே ஒரு போடு போடுறான். அப்படியே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப சர்பஞ்சோட பையனை காட்டுறாங்க. கால் பண்ண அப்பா போனை எடுக்கவே மாட்டாரு. இந்த அப்பா எங்க போய் தொலைஞ்சாரு அப்படின்ற மாதிரிலாம் பையன் யோசிக்கிறான். சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு, சரி நம்ம மட்டும் சாப்பிடலான்ற மாதிரி நினைக்கிறான். இப்போ உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பாட்டுல ஏதோ கலந்திருக்கு போல. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவன் நெஞ்செல்லாம் பயங்கரமா அடைக்க ஆரம்பிக்குது. என்ன இப்படி அடைக்குதுன்ற மாதிரி இவன் கையெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவன் பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த கணேஷோட வீடு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்பீக்கர்லாம் இந்த இடத்துல செட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சிலிண்டரை எடுத்துட்டு வந்து வாசல்ல வைக்கிறாரு. இதுவும் ஏன் எதுக்குன்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப இவரோட பொண்ணு கூட சேர்ந்து டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு ஊரை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஊர்ல ஸ்டேஷன்ல ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த லேடியோட வீட்டுல வாடகைக்கு ஒரு நபர் இருந்திருப்பான். அவனோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை, அவன் டெரரிஸ்ட் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி ஆளுங்களும் கேக்குறாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, அவன் போன்ல யார்கிட்டயோ பேசினா, கன்னு பாம பத்தி எல்லாம் பேசினா, எனக்கு ரொம்ப பயமா வந்துருச்சு, அதனால தான் சைலண்டா அங்க இருந்து கிளம்பி உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. என்ன இவங்க இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. இந்த டைம் பசங்களை கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி கணேஷ் சொல்லியிருப்பாரு. இப்ப நிறைய பேரண்ட்ஸ் பசங்களை கூட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா பசங்க மட்டும் தான் இன்னைக்கு பார்ட்டி பண்ண போறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் போய் பிக்கப் பண்றதுக்காக அப்புறமா வாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப நாங்கெல்லாம் வரக்கூடாதான்னு கேக்குறாங்க. இல்ல ஸ்பெஷலா பசங்களுக்காக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன், பசங்க மட்டும் தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஓகே, நாங்க வந்து கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. இவருமே பசங்களை உள்ள போய் விளையாட சொல்றாரு. இப்ப எல்லாருமே கிளம்பி போறத கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு. இப்பதான் கணேஷோட ரியாக்ஷன்லாம் மாறுறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப எதையோ யோசிச்சுக்கிட்டே இவரும் கதவை போய் சாத்துறாரு. பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்குமே கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் பக்கத்துல வந்து இவங்களை ஒரு பார்வை பாக்குறாரு. இவங்களுமே ஒரு பார்வை பாக்குறாங்க. கண்ணாலேயே ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இப்ப சிக்னல்ல இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி ஒரு ரூமுக்கு கிளம்பி போறாரு. இவர் போய் கொஞ்ச நேரத்துல இவங்களுமே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் இந்த லேடி சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட டீடைலா கேட்கிறாரு. இந்த லேடியும் ஆளுங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது ரொம்ப சீரியஸான இஷ்யூவா தெரியுது, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவர் சொல்றாரு.
ஆக்சுவலா கணேஷ் இருக்கார்ல, இந்த சின்ன பசங்களெல்லாம் பணைய கைதியா வச்சு ஏதோ பண்ண போறாரு போல. எங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. கண்டிப்பா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க துபாய்க்கு போக முடியும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டேன். பசங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா எந்த பசங்களுக்கும் பிரச்சனை வராது. நீயும் நானும் நினைச்ச மாதிரி கண்டிப்பா நம்ம துபாய்க்கு போலாம். துபாயில நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கைய வாழலாம். நம்ம பொண்ணையும் நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஓகேங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா இந்த ஒய்ஃபோட பேரு வித்யா அப்படின்றது. இப்ப பசங்க எல்லாம் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பதான் கேட்க வெட்டுவீங்க, எங்க எல்லாருக்குமே நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வித்யாக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஆனா இங்க மீரான்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இருக்கால, ஆன்ட்டி நீங்க தொல்லை பண்ணாதீங்க, ஆன்ட்டி சில ஏற்பாடுலாம் பண்ணோம் போல, அந்த ஏற்பாடுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்க வெட்டுவாங்கன்ற மாதிரி சொல்றா. ஆமான்ற மாதிரி வித்யா சொல்றாங்க. இப்ப கணேஷ் இருக்கார்ல, ஒரு ரூம் வந்துடுறாரு. அந்த இடத்துல மைக்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. இவர் பேசுறது வீட்டுக்குள்ள இருக்க பசங்களுக்கு கேட்காது, ஆனா வெளியே இருக்கவங்களுக்கு ஸ்பீக்கர் மூலமா நல்லா கேட்கும். இப்போ இவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க பசங்க எல்லாரையும் நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன், உங்க பசங்களை நீங்க கூட்டு போக முடியாது, போலீஸ் இந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன இவன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்ற மாதிரி ஊரை சேர்ந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவர் ரொம்ப அமைதியான டைப்பா இருப்பாரு, அதனால தான் நம்பி பசங்களை அனுப்பியிருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவன் வீட்டுக்குள்ள இருந்தா அமுக்கிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அமுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆனா இவங்க வரப்போறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அவன் சாமர்த்தியமா இங்க இருந்து தப்பிச்சிடறான். அவன் வீட்டுல என்னென்ன பொருள்லாம் கிடைக்குதுன்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. பாம் ரெடி பண்றதுக்கான பொருள்லாம் இவன் வீட்டுல கிடைக்குது. கண்டிப்பா இவன் பாம் ரெடி பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது. இந்த லேடி சந்தேகப்பட்டு போனதை அவன் பார்த்திருக்கலாம், அதனால தான் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவனோட அடையாளம் தெரியும்ல அப்படின்ற மாதிரி இந்த லேடி கிட்ட கேக்குறாங்க. அது மூலியமா அவன் யாருன்றதை ஃபில்டர் பண்ணலாம், அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப தகவல் ஓரளவுக்கு இவங்க சேகரிச்சிடுறாங்க. அது மூலியமா தேடுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆக்சுவலா கணேஷ் அந்த இடத்துல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காருல, லோக்கல்ல இருக்க போலீஸுங்களாம் வந்துருவாங்க, அதே மாதிரி மீடியாவை சேர்ந்தவங்களாம் மொத்தமா வந்துருவாங்க. இதை பத்தி இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு தகவல்லாம் கிடைக்குது. இன்ஸ்பெக்டர் உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்க சில ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, ஆனா கணேஷ் இவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு உயர் அதிகாரி வரணும், அவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, நியூஸ்ல கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. சார் அவன் முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட போறான் சார், சீக்கிரமா உங்க சீனியர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வர வைங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி உள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. டயர்டாகி சில பசங்க தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கிரீமை மட்டும் எடுத்து சாப்பிடலான்ற மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்காக வரான். இதை பார்க்குற இந்த கணேஷோட பொண்ணுக்கு கோவம் வந்துருது. இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. பின் என்ன பண்றது, எனக்கு பசி எடுக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால வித்யாவும் சண்டை போடக்கூடாதுன்ற மாதிரி தடுக்கிறாங்க. என் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன், ரொம்ப லேட் ஆகுது, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்றா. இந்த பையன் எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி சொல்றான். எப்படிதான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுன்னு வித்யா யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணோட அம்மா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டு பிளேஸ்ல ரொம்ப நேரம் இருந்தா வீசிங் ப்ராப்ளம் வரும், என்ன ஆகுமோ தெரியலன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி உள்ள இருக்க அந்த பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துருது, என்னால மூச்சை சரியா விட முடியல, எனக்கு இன்ஹேலர் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறா. இந்த பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது வித்யாக்கு தெரியும், ஆனா அந்த லாஜிக்கே இவங்க மறந்து போயிடுவாங்க. அச்சச்சோ நம்ம மறந்து போயிட்டுமேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, கூட இருந்து இவளை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த செய்யுங்க, எப்படி நாங்க சீக்கிரமா கிளம்பிடுவோம்ல அப்படின்ற மாதிரி மீரான்ற பொண்ணு சொல்றா. 2 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. ஆனா 2 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. வித்யாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கணேஷ் இருக்காருல, பாம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாருன்றது கிளியரா தெரியல. அதே சமயம் அப்பாவோட போட்டோவை பார்த்து ஒரு பிளாஷ்பேக்கை இவர் யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் தலித் ஃபேமிலியை சேர்ந்தவரா இருப்பாரு. ரொம்ப ஒடுக்குமுறையெல்லாம் இவங்க ஃபேமிலி ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்பாக்கு பழகிருச்சு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாரு. ஆனா பையனால இந்த விஷயத்தெல்லாம் தாங்கிக்க முடியல. இப்ப பிரசன்ட்ல கணேஷ் இருக்கார்ல, நீங்க வேணா இதெல்லாம் ஏத்துக்கலாம்ப்பா, ஆனா என்னால தலித்ன்றதுக்காக இவ்வளவு ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது, கண்டிப்பா நான் திருப்பி அடிப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்னும் சீனியர்ஸ்லாம் வரல, அதெல்லாம் இவர் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப ஒய்ஃப் இந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. 2 மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சிரும்னு சொன்னீங்கல்ல, ஏன் இன்னும் முடியலன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கல, சீனியர்ஸ் நேரத்துக்கு வந்திருந்தா பேசி முடிச்சிருப்பேன், நீ கவலைப்படாத, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல எப்படியாவது முடிச்சிடலாம், நீ போய் பசங்களை சமாளி, இங்கெல்லாம் வராதன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவர் திரும்பி போலீஸை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பதான் சீனியர்ஸ் வருவாங்க, அப்படி வரலன்னா இங்க இருக்க பசங்களை சாப்பிடுச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. கணேஷ் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்குமே ஐடியா கிடையாது. இருந்தாலுமே வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மீடியாவை சேர்ந்தவங்க இவர் நக்சல் போல, அதனால தான் இந்த விஷயத்த
பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஆக்சுவலா இவரோட உண்மையான போஸ்ட் இன்ஸ்பெக்டர் கிடையாது. நான் கதைக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உள்ள இருக்க அந்த கணேஷ் கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. இந்த மாதிரி பசங்களை லாக் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் சரியில்லை, பசங்களை விட்டு உனக்கு என்ன வேணும்ன்றதை கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், என்ன பொறுத்த வரைக்கும் 15 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அந்த கேஸ் எல்லாத்தையும் தூக்குனாதான் என்னால வெளிநாட்டுக்கு போக முடியும். நான் துபாய்க்கு போறதுக்கு பிளான் வச்சிருக்கேன். அந்த 15 கேஸை தூக்கிருங்க, நான் பசங்களை விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. 15 கேஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அப்ப பசங்களையும் என்னால விட முடியாதுன்ற மாதிரி கணேஷ் சொல்றாரு. முதல்ல அந்த 15 கேஸை பத்தி உங்க தெரிஞ்சுக்கணும்ல, அந்த கேஸ் டீடைல்லாம் உடனே கலெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப டீம்ல இருக்க ஒருத்தர் இருக்கார்ல, சார் நீங்க பர்மிஷன் தந்தீங்கன்னா நான் உள்ள போய் பசங்களை காப்பாத்துறேன்னு சொல்றாரு. சரி 2 பேர் மட்டும் உள்ள போங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப 2 பேர் பொறுமையா வீட்டுக்குள்ள போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நியூஸ்காரங்களே அந்த விஷயத்தெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. கணேஷ் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. ஆக்சுவலா கணேஷ் சிலிண்டரை வச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்போ ஒரு கன் எடுத்துக்கிறாரு. அவங்க பக்கத்துல வரும்போது சிலிண்டரை பார்த்து ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கரெக்டா சிலிண்டரை பார்த்து ஷூட் பண்றாரு. இப்ப சிலிண்டர் வெடிச்சு அவங்க 2 பேருமே பறந்து போய் விழுறாங்க. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல, ஆனா 2 பேருக்குமே பயங்கரமா காயம் பட்டுது. ஒரு கன்னு மட்டும் இல்ல, இவர் நிறைய கன் வச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய பாம்லாம் வச்சிருக்காரு. இத பத்தி இப்பதான் ஒய்ஃபுக்கு தெரியுது போல. ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வெளியே சிலிண்டர் வெடிச்சது பாத்தீங்களா, அந்த சத்தம் பசங்களுக்கே கேட்டிருக்கோம். பசங்களுமே என்ன சத்தம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதனால பசங்க இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பர்த்டே பொண்ணு ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த சேரை தான்ற மாதிரி பசங்க எல்லாம் கேட்டு வாங்குறாங்க. ஆயுதம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னீங்கன்ற மாதிரி வித்யா கேக்குறாங்க. நான் யூஸ் பண்ணல, அவங்க தான் யூஸ் பண்ண வச்சாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருமே 2 பேருக்கு அடிபட்டதுனால செம்ம அப்செட் ஆயிடுறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் பக்கத்து ரூம்ல பசங்க கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன விஷயமா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க 2 பேருமே பாக்குறதுக்காக வராங்க. மேல ஒரு சின்ன வழி இருக்கும், அது வழியா தப்பிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இறங்குங்கன்ற மாதிரி இறங்க வச்சிடுறாரு. இவர் ரொம்ப ரூடா நடந்துக்கிறாருல, பசங்களுக்கு இன்னும் பயம் வந்துருது. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க மீரான்ற ஒரு பொண்ணு தானே எல்லாருக்குமே தைரியம்லாம் சொல்லிட்டு இருந்தா, அவளுக்கே பயம் வந்துருது. அங்கிள் தயவு செஞ்சு விட்டுருங்க, ஆன்டி தயவு செஞ்சு விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இப்ப எப்படி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஒரு 4 பசங்க தான் தொல்லை கொடுக்குறாங்க, மத்தவங்களாம் அமைதியா இருக்காங்க. அந்த 4 பசங்களை மட்டும் இவர் வெளியே கூட்டு வந்துடுறாரு. அந்த 2 பசங்களை ஒரு ரூம்குள்ள போக சொல்றாரு. அவங்களுமே அந்த ரூம்குள்ள போறாங்க. சட்டுன்னு இவர் கதவை சாத்திடுறாரு. கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மீதி 2 பொண்ணுங்களை வேற ஒரு ரூம்க்கு கூட்டு வர்றாரு. லட்டெல்லாம் வாங்கினார்ல, இதை சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நாங்க எப்ப வீட்டுக்கு போறதுன்னு கேக்குறாங்க. சாப்பிட்டு முடியுங்க, அதுக்கப்புறம் அங்கிள் உங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன்ற மாதிரி சொல்றாரு. லட்டுல எதையோ கலந்துருக்காரு போல. இப்ப சைலண்டா வெளியே வந்துடுறாரு. இது எல்லாத்தையும் ஒய்ஃபை கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. இந்த 4 பசங்களை என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பசங்க யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதான் யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப நிறைய பேர் நியூஸ் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் லைவா பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த ஊர்ல இருக்க நிறைய பேர்கிட்ட கணேஷை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியான டைப்பு, எப்படி இப்பெல்லாம் மாறினான்னு தெரியலன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டா நான் விட்டுறேன்ற மாதிரி சொல்றான். கேஸை கிளியர் பண்ணிட்டாலும் நம்மள மீறி எப்படி அவன் துபாய்க்கு போக முடியும், எதனால இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறான்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல, இவனுமே டென்ஷன் ஆயிடுறான். எப்பதான் நான் சொன்னதை பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவங்களுமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2 பசங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த 2 பசங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் கன் வச்சிருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. ஆக்சுவலா இந்த ரூம்ல இருந்து தான் வெளியே போக முடியும் போல. அந்த 2 பொண்ணுங்க போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவருமே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த மீரான்ற பொண்ணை ஃபோர்ஸா இவர் இழுக்கிறாரு. அந்த மீரா யாடகடமா இடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து அசைவே வர மாட்டேங்குது. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்றது ஒய்ஃபுக்கு தெரியுது. ஒய்ஃபுமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, இந்த பொண்ணை வச்சு வெளியே இருக்கவங்கள இன்னும் மிரட்டலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. உள்ள இருந்து 2 பொண்ணுங்க வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணாங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். என்னாச்சுன்னு தெரியலையேன்ற மாதிரி பதட்டமா அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவன் இருக்கான்ல, ஒரு பொண்ணை தூக்கி போட்டுட்டு உள்ள போயிடுறான். யார் இந்த பொண்ணுன்ற மாதிரி எல்லாருமே பாக்குறதுக்காக வராங்க. இது மீரான்றது மீராவோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருது. ஃபீல் பண்றாங்க, உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. நீங்க உள்ள போகாதீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆளுங்க நாங்க போறோம்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நானே போறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வராரு. அந்த பொண்ணோட பாடியை பார்த்து இவருமே ஃபீல் பண்றாரு. இப்ப பொறுமையா அந்த பாடி அங்க இருந்து
இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு இறந்துருச்சுன்னு இவரும் ஃபீல் பண்றாரு. ஆனா வித்யா பயங்கரமா இவரை போட்டு திட்டுறாங்க. உங்களால தான் அவ இறந்து போனா, இதுக்கப்புறம் என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு இறந்து போனது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த ஊர்னால ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் என்னால மறக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. வேற கேஸ்ட் பையன் கூட சண்டை ஏற்பட்டிருக்கும் போல. அந்த பையனோட அப்பா இருக்கார்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்படிதான் இவரோட கால் உடைஞ்சது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் சைடுல ஒரு லேடி ஆபீசர் தான் அந்த கேஸ் டீடைல்லாம் விசாரிக்கிறதுக்காக வராங்க. இங்க இருக்க எஸ்ஐ தான் டீடைல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப டீடைல பாக்குற இந்த லேடி ஷாக் ஆயிடுறாங்க. பார்த்தாலே எல்லாமே பொய் கேஸ்ன்றது தெரியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், செயின் பறிப்பு வழக்கு ஒண்ணு இருக்கு. இவர் எப்படி செயினை பறிச்சுட்டு ஓட முடியும்? நீங்க எந்த லாஜிக்ல இந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா 15 கேஸ்ல ஆளுங்க மாட்டிருக்க மாட்டாங்க. அதனால ஃபேக்கா இவர் மேல கேஸ போட்டுடலான்றதுக்காக தான் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அப்படியே கட் பண்ணி கணேஷோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அப்பாக்கும் இவருக்கும் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இவர் விவசாய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. இது உன் இடம் கிடையாது, எங்க இடம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா பத்திரத்தை ஃபேக்கா ரெடி பண்ணி தான் அவங்க இடமா மாத்திருக்காங்க. இவங்களும் பயங்கரமா கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா இடத்தை தர முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்து கணேஷ் இதுக்கு எதிராக பயங்கரமா போராட்டம் எல்லாம் பண்ணுவாரு. அப்படி போராட்டம் பண்றதுனாலே அவங்களுக்கு இவர் மேல கோபம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பொய்யான கேஸ் எல்லாம் போட வச்சிருப்பாங்க. மேல் இடத்துல இருக்க ஆளுங்க சொல்லி தான் இவ்வளவு கேஸ போட்டேன்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. இந்த சைடு கணேஷ் இருக்கார்ல, இவர் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. ஒய்ஃபுக்கு இப்பதான் அதெல்லாம் புரியுது. மேல் இடத்த ஆள்னா யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த ஊரோட சர்பஞ்ச் சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சர்பஞ்சோட வீட்டுக்கு நம்ம உடனே போனோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆளுங்களா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு தீவிரவாதியை இவங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, அவனோட அடையாளத்தை வச்சு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு வந்து இவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சவன அந்த பகுதிக்கு கூட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல தான் அந்த பகுதி இருக்கும். அந்த பகுதிக்கு கூட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் இந்த தீவிரவாதி கிட்ட விசாரிக்கிறாரு. அவன் உன்னோட கூட்டாளியான்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது சார், ஆயுதெல்லாம் வேணும்ன்ற மாதிரி என்கிட்ட கேட்டான். நான் தரமாட்டேன்ற மாதிரி தான் சொன்னேன். ஆனா அவன் லைஃப்ல ஏற்பட்ட கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொன்னான். எனக்கே மனசு கேட்கல, அதனால தான் ஆயுதத்தெல்லாம் தந்தன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. கணேஷ் லைஃப்ல நடந்தது இவரோட லேடி அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும். இவருக்கு தெரிஞ்சிருக்காது. இவன் மூலியமா தான் இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. எது அவன் வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா. எக்ஸ்ட்ரீம் கோபத்துக்கு போய் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான் போலன்றதை இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வீட்டுக்குள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க என்னமா நடக்குது அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. வித்யாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பதான் இவருமே இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. இங்க என்ன நடக்குதுன்னு பொண்ணு கேக்குறா. நான் என்னன்னு சொல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ இப்ப எதுவுமே சொல்ல தேவையில்ல, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணுக்கே எல்லாமே புரிஞ்சிடும். அப்ப என்னோட பொண்ணு நான் பண்ணது தப்பு இல்லைன்றத புரிஞ்சுப்பான்ற மாதிரிலாம் கணேஷ் சொல்றாரு. இருந்தாலுமே ஒய்ஃப் இதெல்லாம் நிறுத்திடலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரூம்குள்ள இருக்க அந்த 2 பசங்களை காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணு தான் அடம் பிடிச்சு போனோன்ற மாதிரி சொல்லியிருப்பா. போகாமையே இருந்திருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி இப்ப இந்த பையன் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சர்பஞ்ச் தான் இதுக்கு காரணம்ன்றது தெரிஞ்சிருச்சுல, அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. லைட் எல்லாம் போடாம இருக்கு. இவங்க சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் சர்பஞ்சோட பையன் இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சாப்பாடுல யாரோ விஷத்தை கலந்துருக்காங்க போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப சர்பஞ்ச் என்ன ஆனாரு, அவருமே இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப சர்பஞ்ச் எங்கன்ற மாதிரி இவங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்க இடத்துல தான் இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இடத்துல சர்பஞ்சோட பாடி உங்களுக்கு கிடைக்குது. அந்த கணேஷ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, நம்ம ஏதாவது முடிவு எடுத்துதான் ஆகணும். நம்ம எல்லாருமே உள்ள நுழைஞ்சா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டியர் கேஸ போடுவோம், அது மூலியமா நம்ம உள்ள நுழைவோன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. மீடியா ஆளுங்க மூலியமா தானே அவர் நடக்கிறத பாக்குறாரு. மீடியா ஆளுங்க எல்லாரையும் கட் பண்ண வச்சிடுறாங்க. இவங்களுமே பொறுமையா வீட்டுக்கு பக்கத்துல போறாங்க. ஆக்சுவலா மேல் வழியா நுழையிற மாதிரிலாம் சில இடம் இருக்கும் பாத்தீங்களா, அது வழியா இவங்களுமே வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நுழையிறாங்க. டியர் கேஸ உள்ள தூக்கி போடுறாங்க. இப்போ உள்ள இருக்க இவர் ஷாக் ஆகுறாரு. உள்ள வர பாக்குறாங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த டைம் வித்யா இருக்காங்கல்ல, பசங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. பசங்களை லாக் பண்ணி வச்சிருக்க கதவை திறந்துடுறாங்க. பசங்க எல்லாரையும் வெளியே கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வித்யா வேணான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா வித்யா கேட்க மாட்டாங்க. பசங்களை எல்லாம் வெளியே விடுறாங்க. அவசரப்பட்டு ஷூட் பண்ணிடாதீங்க, நான் பசங்களை தான் அனுப்புறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வித்யாவும் வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. நாங்க வேணும்ட்டே பண்ணல, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ண மாட்டாரு, கண்ணெல்லாம் கீழே இறக்கிடுறாரு. ஆனா பொதுமக்கள் கோவத்துல இருக்காங்கல்ல, கல்லெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கல்லு தலையில பட்டு அவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. வித்யா ஓடி போனதா அவருமே கவனிச்சிருப்பாரு. இப்ப அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரோட குழந்தைய தூக்கிட்டு தான் வந்திருக்காரு. வித்யா கீழே விழுந்து கிடக்குறாங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. வித்யா எந்திரிக்கவே மாட்டாங்க. இவருமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
அந்த கேஸ் எல்லாம் தூக்கிட்டா கூட இவ்வளவு பண்ணிட்டு நீ வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்றது உனக்கு தெரியும், அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்ச, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா சார், துபாய்க்கு போக முடியாதுன்றது எனக்கும் தெரியும்ன்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஆக்சுவலா சர்பஞ்சும் பையனும் சேர்ந்த மாதிரி அப்பாவை தப்பான வேலைலாம் பண்ண வைப்பாங்க. இல்லீகலா ஆயுதம்லாம் கைமாத்துற வேலையை தான் அப்பாவை பண்ண வைப்பாங்க. மிரட்டி மிரட்டி தான் பண்ண வைப்பாங்க. அப்பா இதுக்கு மேல முடியாது, என்னை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இது வரைக்கும் நீ பண்ண விஷயத்துக்கே நூல் பிடிச்சி எங்க கிட்ட வர வாய்ப்பு இருக்கு, அதனால நீ உயிரோட இருக்க கூடாதுன்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அப்பாவோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல இவருமே இருந்திருப்பாரு. இவரால எதுவுமே பண்ண முடியல. சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும்னு யோசிச்சிருப்பாரு. ஆக்சுவலா சர்பஞ்சையும் சர்பஞ்சோட பையனையும் இவர் தான் கொலை பண்ணிருப்பாரு. சாதாரணமா 15 கேஸுமே பொய் கேஸ்னு சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் அது பொய் கேஸ்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது கவனம் அது பக்கம் திரும்பும், அது மூலியமா நம்ம தப்பானவன் இல்லைன்றது தெரியும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. 15 கேஸ் போட்டு என்னை இங்கேயே முடக்கிட்டாங்க, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அதனால தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்றாரு. வித்யா துபாய்க்கு கூட்டு போறேன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவரே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா வித்யா இறந்து போயிருக்க மாட்டாங்க, வித்யா உயிரோட தான் இருக்காங்க. ரெண்டு பசங்களோட பேரண்ட்ஸ் எங்க பசங்க இன்னும் கிடைக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப போலீஸுங்க உள்ள போறாங்க. ரெண்டு பசங்களை லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. இப்ப கதவை திறந்து அந்த ரெண்டு பசங்களை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. கணேஷ் எதுக்காக பண்ணாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி சிலிண்டர் வெடிச்சு ஒருத்தர் பறந்து போய் விழுந்தாருல, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போயிருப்பாங்க. அவர் கட்டெல்லாம் போட்டுட்டு திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க ஓகேவான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான் ஓகே தான் சார்னு அவர் சொல்றாரு. சரி வாங்க கிளம்பலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் டீம் எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதோடய இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.